தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தினை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என அறிவிப்பினை நேற்றைய தினம் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கக்கூடிய வகையில் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்லாது மலேரியா ஒழிப்பு தொழிலாளர்கள், மயான பூமி தொழிலாளர்கள் உள்ளிட்ட மொத்தமாக அந்த சென்னை மாநகராட்சியில் மட்டும் 31,373 பேருக்கு இந்த திட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய அந்தந்த இடங்கள் அருகிலேயே சென்று இந்த உணவுகளை வழங்கக்கூடிய அந்த பணிகள் இன்று காலை முதல் தொடங்கி இருக்கிறது. இதற்காக மாநகராட்சி தரப்பில் ரூபாய் 60 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு காலை உணவு 166 இடங்களிலும், மதிய உணவு 285 இடங்களிலும், இரவு உணவு 61 இடங்கள் என மொத்தமாக சென்னை மாநகராட்சியில் மட்டும் தினமும் 512 இடங்களில் இந்த உணவு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கு இந்த உணவு வழங்கக்கூடிய அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதல் நாளான இன்று காலை 8 மணிக்குள்ளாகவே அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சூடான பொங்கல் மற்றும் சாம்பார், அதனைத் தொடர்ந்து ஒரு இனிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பிரத்யேகமாக அந்த உணவு வழங்கக்கூடிய ஒரு வகையில் டிஃபன் பாக்ஸ் மற்றும் அதனை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பேகும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தூய்மை பணியாளருக்கு 2 பேக் என வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் காலை உணவு வழங்கப்பட்ட பிறகு அந்த உணவினை வீட்டுக்கு எடுத்து சென்று உட்கொண்டு மறுநாள் அந்த பாத்திரத்தையும் பேகையும் கொண்டு வந்து ஒப்படைத்த பிறகு மற்றொரு பேக்கின் மூலமாக அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதிய உணவு 2 மணியிலிருந்து 2:30 மணிக்குள்ளாகவும், இரவு உணவு என்பது ஒரு 8 முதல் 8:30 மணிக்குள்ளாக வழங்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சியிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இரவு பணி முடித்த பிறகு காலை உணவு உட்கொண்ட பிறகே அவர்கள் வீட்டிற்கு சென்று நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு வகையில் இந்த மாநகராட்சியினுடைய பணி என்பது தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டிருப்பது தூய்மையாளர்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன்.